வெல்கம் டு கெம்டோலி. நம்ம இந்த வீடியோல டைனோன் ஃபீனால் ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மெட்டீரியல் பாருங்க. 4,4 டை சப்ஸ்டியூட்டட் சைக்ளோ ஹெக்ஸா டைனோன் எடுத்திருக்கேன். ஸோ 2 பை பாண்ட் இருக்கு. ஸோ டையின் அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கீட்டோ குரூப் இருக்கு. ஸோ ONE. ஸோ இட்ஸ் அ டைனோன். அது எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு? இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் இட் கன்வெர்டட் இன்டு ஃபீனாலா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ 3,4 டை சப்ஸ்டியூட்டட் சைக்ளோ ஹெக்ஸனாலா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஷார்ட்டா என்ன சொல்லலாம்? டைனோன்ல இருந்து ஃபீனாலா ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகக்கூடிய இந்த ரியாக்ஷனுக்கு டைனோன் ஃபீனால் ரீஅரேஞ்ச்மெண்ட்னு பேரு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதோடைய மெக்கானிசம் பார்க்க போறோம். இதோடைய மெக்கானிசம் 3 ஸ்டெப்ஸ்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா புரோட்டனேஷன், அண்ட் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா கார்போ கேட்டையான் ஃபார்மேஷன், அண்ட் தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா அல்கைல் ஷிஃப்ட். ஸோ நான் இப்ப இதோட மெக்கானிசம் டிரா பண்றேன், பாத்துக்கோங்க. ஸோ என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸ்டார்டிங் மெட்டீரியலான டைனோன், அதாவது 4,4 டைனோன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? புரோட்டனேஷன் நடக்கிறது. ஸோ இந்த லோன் பேர் ஆக்சிஜன்ல பிரசன்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த லோன் பேர் எதை அப்டிராக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த H பிளஸ் அப்டிராக்ட் பண்ணும். ஸோ அப்டிராக்ட் பண்ணது. ஸோ இட் பிகம் OH பாசிட்டிவ். அண்ட் செகண்ட் ஸ்டெப் எனக்கு என்னது? கார்போ கேட்டையான் ஃபார்மேஷன் சொன்னா எப்படி ஃபார்ம் ஆகும்? இந்த பை பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்ப இந்த பாண்ட் மேல ஷிஃப்ட் ஆகி எனக்கு என்னது? எகைன் லோன் பேரா கன்வெர்ட் ஆயிடும். சோ இப்ப பாருங்க. சோ இந்த பாண்ட் மேல ஷிஃப்ட் ஆகுதா? சோ இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய CO டபுள் பாண்ட்ல இருக்கக்கூடிய இந்த பை பாண்ட் மேல எனக்கு என்ன ஆகும்? மேல ஷிஃப்ட் ஆகி OH லோன் பேர் ஆயிடும். இங்க R, இங்க R. சோ இந்த பை பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுறதுனால இங்க என்ன சார்ஜ் கிரியேட் ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது. அண்ட் அடுத்த ஸ்டெப் பாத்தீங்க, தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன்? இட்ஸ் அ அல்கைல் ஷிஃப்ட்னு சொல்லியிருக்கேன். ஸோ கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆயிருக்கா? இப்ப என்ன ஆகுது? ஃபோர்த் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு அல்கைல் குரூப் எங்க ஷிஃப்ட் ஆகுது? அந்த பிளஸ் நோக்கி ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அப்ப இங்க நடக்குதுன்னு பாருங்க. ஸோ ஹியர் R குரூப், OH, ஹியர் பாசிட்டிவ். ஸோ அப்ப என்ன ஆகுது? இந்த குரூப் இங்க வருது, இந்த பாசிட்டிவ் இங்க வந்துருது. சோ திரும்ப எனக்கு என்ன ஆகுது? இங்க பாசிட்டிவ் இருக்கு. சோ என்ன ஆகுது? ஜஸ்ட் சிம்பிளா எனக்கு என்ன ஆகுது? இந்த H பிளஸ் ரிமூவ் ஆகி திரும்ப எனக்கு என்ன ஆகுது? இட்ஸ் அரோமேட்டிக் ஆயிடுது. இந்த H பிளஸ் ரிமூவ் ஆயிடுது. இந்த பாண்ட் உள்ள வரும்போது மைனஸ் பிளஸ் சேர்ந்து ஒரு பை பாண்டா ஃபார்ம் ஆகி எனக்கு திரும்ப எனக்கு என்ன ஆகுது? ரீ அரோமேட்டிசேஷன் நடக்குது. அவ்வளவுதான். ஜஸ்ட் சிம்பிள் டைனோன்ல இருந்து எப்படி ஃபீனால் கிரியேட் ஆனிச்சு அப்படிங்கறத நம்ம இப்ப மெக்கானிசம் போட்டோம். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா சோ அதே போல டைனோன் இந்த சப்ஸ்டிவெண்ட்டை மட்டும் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன். ஒன்னு மெத்தில் எடுத்திருக்கேன், இன்னொன்னு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ப்ரோபைல் எடுத்திருக்கேன். ஓகேவா? சோ இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? இந்த H பிளஸ் டபுள் பாண்ட் ஓல அப்டிராக்ட் ஆகும். இட் பிகம்ஸ் OH பாசிட்டிவ், Me. அந்த அடுத்த ஸ்டெப் எனக்கு என்ன நடக்கும்? பை பாண்ட் எனக்கு ஷிஃப்ட் ஆகி கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகும். இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். இது மேல போனுச்சு அப்படின்னா லோன் பேரா மாறிடும். ஸோ எந்த இடத்துல பை பாண்ட் மூவ் ஆயிருக்கோ அந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது. அடுத்து எனக்கு என்ன ஆகும்? தேர்ட் ஸ்டெப் அல்கைல் குரூப் ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்க ஒரு மெத்தில் இருக்கு, அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொபைல் இருக்கு. யார் எனக்கு மைக்ரேட் ஆவா அப்படின்னா யாரு ஹைலி எலக்ட்ரான் ரிச்சோ அவங்க தான் மைக்ரேட் ஆவாங்க. ஸோ மெத்தில விட எனக்கு என்னது? ப்ரொபைல் அப்படிங்கிறது எனக்கு மோர் எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு யாரு ஷிஃப்ட் ஆவா? இந்த ப்ரொபைல் குரூப் எனக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஷிஃப்ட் ஆனிச்சு அப்படின்னா ஐ கெட் here propyl, here methyl, and here positive charge. அடுத்து எனக்கு என்ன ஆகும்? சிம்பிள் ரீ அரோமேட்டிசேஷன் நடக்கும்.
சோ இதுல இருக்கக்கூடிய ஹெச் எனக்கு ரிமூவ் ஆகி இந்த பாண்ட் உள்ள ஷிஃப்ட் ஆகி ஒரு பை பாண்டா மாறிடுது. சோ ஹியர் மெத்தில் அண்ட் ப்ரோப்பைல் as it is. ஓகேவா? சோ அப்ப டையனோன்ல இருந்து ஃபீனால கிரியேட் பண்ணிட்டோம். இதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, அதையும் நான் இதோட ஜாயின் பண்றேன், அதை பார்த்துக்கோங்க. இது எப்ப கிரியேட் ஆகும் இந்த எக்ஸெப்ஷன் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா, சோ டையினோன்ல ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், அதாவது மெத்தில் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், ஒரு வித்ட்ராயிங் குரூப் COOET எஸ்டர் குரூப். ஓகேவா? இந்த மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது இங்க சின்ன எக்ஸெப்ஷன் வரும், நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்போதும் போல புரோட்டனேஷன் நடக்குது. சோ added to O, it becomes OH positive. அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பை பாண்ட் எனக்கு ஷிஃப்ட் ஆகும். பை பாண்ட் ஷிஃப்ட் ஆகுது, இந்த பை பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுது, இந்த பை பாண்ட் மேல போகி எனக்கு என்ன ஆகுது, லோன் பேரா மாறிடுது. ஸோ இட்ஸ் பிகம் OH. ஹியர் பாசிட்டிவ், இந்த பை பாண்ட் அப்படியே இருக்கு, மெத்தில் COOET. ஸோ இங்க என்ன பண்ண நினைப்போம், ஸோ இங்க கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு என்ன ஆகணும், அல்கைல் ஷிஃப்ட் நடக்கணும். ஸோ யார் ஹைலி எலக்ட்ரான் ரிச்சோ அவங்க ஷிஃப்ட் ஆவாங்க. அப்ப நான் சொன்னதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க, மெத்தில ஷிஃப்ட் பண்ணுவீங்க. ஆனா அதான் தப்பு. ஏன் அப்படின்னா இங்க மெத்தில ஷிஃப்ட் பண்ண அப்படின்னா அந்த பாசிட்டிவ் எங்க வருது, ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் மேல பாசிட்டிவ் வருது, அது மோர் அன்ஸ்டேபிள். ஸோ அப்ப இங்க யாரு ஷிஃப்ட் ஆவா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்ப எனக்கு என்ன நடக்கும், here methyl, here COOET, here positive. so இந்த பை பாண்ட் நீங்க போட்டு ஓகேவா, so பை பாண்ட். ஓகேவா? so இந்த H எனக்கு என்ன ஆகுது, H பிளஸ் ரிமூவ் ஆகி பை பாண்டா உள்ள ஷிஃப்ட் ஆகி எனக்கு ஃபீனாலா கன்வெர்ட் ஆயிடு. சோ என்ன பாசிபிள் கிடையாது, இங்க மெத்தில் வந்து ஷிஃப்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா இங்க மெத்தில் ஷிஃப்ட் ஆனா அது உங்களுக்கு போட்டு காட்டுற பாருங்களேன். இப்ப இங்க மெத்தில் ஷிஃப்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க COOET இருக்கு, இந்த இடத்துல மெத்தில் இருக்கு. இப்ப மெத்தில் ஷிஃப்ட் ஆனா இதான் உங்களுக்கு ப்ராடக்டா கிடைக்கும். சோ அப்படி மெத்தில் ஷிஃப்ட் ஆகும்போது இங்க எங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு பாருங்களேன், ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் மேல எனக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள். சோ அப்ப எனக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. சோ என்ன ஆயிடும், எனக்கு யாரு ஷிஃப்ட் ஆயிடுவா அப்படின்னா இந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்து ஷிஃப்ட் ஆயிடும் அந்த பாசிட்டிவை நோக்கி. சோ இது நாட் பாசிபிள், இது நாட் பாசிபிள், இதான் எனக்கு பாசிபிள். So that's all for this video. இதே போல உங்களுக்கு நிறைய கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கெம்தோலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.